25 பைசாவில் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அப்போ அந்த 25 பைசாவுக்கு கை நிறைய மிட்டாய் வாங்கிட்டு பாக்கெட்டில் ட்ரௌசர் பாக்கெட்டில் அப்படி இப்படின்னு ஸ்கூல் வாழ்க்கையை தொடங்கி ஆரம்பிச்சது. 25 பைசா, அப்புறம் 50 காசு, ரூபாய்க்கெலாம் எனக்கு சாப்பிட்டே வந்துடுவேன். இப்போ அந்த மாதிரி இல்லை. 25,000 இருந்தாலுமே இந்த வாழ்க்கையை என்னால் ஓட்ட முடியலை. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு அந்த வயசில் தேவைப்பட்ட விஷயம் எனக்கு பூர்த்தியானது. இந்த வயசில் என்னால் பிடிச்ச மாதிரி ஒரு பைக்கு, ஒரு ஃபோன் வாங்க முடியல. ஃபோனை எடுத்துக்கங்க, அப்போல்லாம் தேவைப்படுறப்போ ஒரு 10 ரூபா கார்டை வாங்கி சுரண்டி அதை நம்பரை போட்டு அது நமக்கு தேவையான ஜேஸ் கார்டு எல்லாமே இருக்கும் நமக்கு. அதோட அப்போயே நம்ம அந்தளவுக்கு கொண்டு வந்து அதில் நம்மளை மூழ்க வச்சு இப்போ போய் 100 ரூபாய்க்கு, 150 ரூபாய்க்கு, 299, 350 ஆக்கி இன்னமும் ரேட்டு ஏற்ற போகிறாங்களாம். இப்போயே ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. லாக்டவுனில் ஒரு விஷயம் வந்துச்சு, ரேட்டை கூட்டினாங்க, கிடைக்கிற பண்ண ரேட்டை கூட்டினாங்க. லாக்டவுன் போயிடுச்சுன்னா அந்த ரேட்டை குறைக்கணுமா இல்லையா? அதான் நான் நம்புகிறேன். குறைக்க மாட்டாங்க. 250 ரூபா பொருளை 350 ரூபா ஆக்குவாங்க, 350 ரூபா பொருளை 360 ரூபா ஆக்குவாங்களே தவிர 10 ரூபா குறைக்க மாட்டாங்க. காரணம் அரசியல். நம்ம முட்டாள், ஓட்டு போகிறோம். நம்ம 5 வருஷத்துக்கு ஆட்சி பிடிக்கிற அவங்க ஒரே நாள் நம்ம தீர்மானிக்கிறோம் ஓட்டுன்னு 500 ரூபா 1000 ரூபா கொட்டுரு பிரியாணின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த முகத்தில் போயிடும். அதை தனியாக பிரித்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எத்தனை பைசா வரும்? 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்கள். நம்மளை முட்டாய்கள் ஆக்கிட்டு தான் இருக்காங்க.